பாத்தி ஒரு கதை சொல்லட்டா? இங்க தமிழனையும் தமிழையையும் அழிக்கிறதுக்கு வெளியாட்கள் யாரும் தேவையில்லை. வெளியாட்கள் யாரும் அதை விரும்புவதும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர்களை விட தமிழையும் தமிழனையும் அடிக்கிறது யாருன்னு பார்த்தா அதே தமிழன் தான். உதாரணத்திற்காக கீழ்த்த செம்மல் ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பலோட்டிய தமிழன் ஐயா வ.உ. சிதம்பரனார் அவர்களின் வாழ்க்கை இறுதி கட்டத்தில் எப்படி இருந்தது என்று இங்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் பாடுபட்ட அப்பேற்பட்ட மகானை நாம் மறந்துவிட்டோமே. தமிழ் புலமை பற்றி பேசி வரும் அனைத்து கவிஞர்களுக்கும் அனைத்து புலவர்களுக்கும் அள்ளி கொடுத்த கரங்கள், இல்லை என்று சொல்லி அள்ளி கொடுத்த கரங்கள் கடைசி நேரத்தில் தன் வயிற்றை கழுவுவதற்காக அவ்வளவு சிரமப்பட்டு அவ்வளவு வறுமையில் வாடி இறந்திருக்கிறார். சுதந்திர போராட்ட தியாகிகளை இங்கு நாம் எத்தனை பேற்றை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம், எத்தனை பேற்றுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி கேட்டால் இங்கு கேள்விக்குறிதான். எப்பேற்பட்ட மகான்களையே நாம் மறந்து இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தனது சொந்த சுய லாபத்துக்காக ஒரு சில தலைவர்களை அவரவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு என் தலைவர், எனக்கு முன் நின்று வழிநடத்தியவர், என் வழிகாட்டி என்று இங்கு பெருமை பீத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல தலைவர்கள். அப்பேற்பட்ட தலைவர்களை முன்னோடியாக கொண்டிருக்கிறோம் என்றால் முதலில் நாம் அவர்கள் பின்பற்றிய வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஊழலில்லா அரசு, தமிழ்நாடு மக்களுக்கு அனைத்து உரிமைகளையும் உடைமைகளையும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். ஊழலில்லா அரசை நாம் நிர்ணயிக்க வேண்டும். அப்படி என்றால் தான் உன் தலைவனுக்கு நீ விசுவாசியாக இருக்கிறாய், தமிழுக்கும் விசுவாசியாக இருக்கிறாய் என்று அர்த்தம். அதை விட்டுவிட்டு அற்ப பிழைப்புவாத கும்பலாக மாறி சாதியவாதமும் மதவாதமும் இனவாதமும் நீங்கள் கேடுகட்ட ஒரு பிறவிகளாக மாறிக்கொண்டு என் வழிகாட்டி இவர்தான் என்றால் இன்னும் மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் உங்கள் பாட்சாக்கள் பலிக்கப்படுகின்றது. எனதருமை தமிழ் சொந்தங்களே, இனிவரும் காலங்களில் 2026 ஆண்டு நமக்கான ஆண்டாக மாற்ற வேண்டும். இந்த அற்ப கேவலமான பிழைப்புவாத கும்பலை நாம் அடியோடு வேறெடுக்க வேண்டும். இனியும் நாம் காலம் தாழ்த்தி கொண்டிருந்தால் நம் பின்னால் வரும் சந்ததிகளை இவர்கள் கருவிலேயே அழித்துவிடும் சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை தடுக்க நாம் தான் திருந்த வேண்டும். பேஸ்புக்கிலும் இல்ல யூடியூபிலும் இது போன்ற சமூக வலைதளத்திலும் நாம் அடுத்தவர் ஒரு கருத்தினை தெரிவித்தால் அந்த கருத்திற்கு புறம் பேசி அவர்களை கேவலப்படுத்தி அவர்கள் ஆத்தா அப்பா அம்மாவை இழுப்பதை தவிர்த்துவிட்டு அவர்கள் எதை சார்ந்து பேசுகிறார்கள், எந்த காரணத்தினால் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சாட்டுகிறார்கள் என்ற ஒரு நோக்கை நாம் பின்பற்றினால் மட்டும்தான் இங்கு பல மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியும். என் அருமை தமிழ் உறவுகளே,